தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. பிரிச்சு படிச்சிருவாமா? பிரிச்சு படிச்சிருப்பாளா? படிப்போம். என் கண்ணுக்கு இனியவளுக்கு என் பசி புரிந்து கொண்டு எனக்காக ருசியாக மீன் குழம்பு வைத்து என்னை தித்திக்க வைத்த என்னவளுக்கு நன்றி. முத்து மொழி. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. ஐயோ, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. நான் கூட ஏதோ திட்டிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு பயந்துட்டெல்லாம் பிரிச்சு. நல்ல வேலை, நம்மளுக்கு நன்றி சொல்லிதான் எழுதியிருக்கிறாங்க. பரவாயில்லையே, நல்ல கவிதையில எழுதியிருக்கிறாங்க. அதுவும் அந்த மேல இருக்குதே, என் கண்ணுக்கு இனியவளுக்குன்னு. நல்லா இருக்குது. ஏனுங்க, உங்க கடுதாசிய நான் படிச்சுட்டேனுங்க. இப்ப இதுக்கு பதில் கடுதாசி போடணுமா? எதிர்பார்ப்பாங்களா? கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். கண்ணுக்கினியா பதில் கடுதாசி போடுவீல? மனசு முழுக்க என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், என் மேல கோவப்பட்டெல்லாம் நீங்க அனுப்பலன்னு எனக்கு தெரியும். ஆதித்யா சார் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுவிட்டாக, இவ்ளோ திறமை இருக்கிற பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே வச்சு முடக்கி வைக்க போறீங்களான்னு. அந்த வார்த்தை உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால எப்படியாவது என்ன முன்னேற்றணும்னு பாக்குறீங்க, அதானே? ஆனா அது எப்படிங்க இனிமே நடக்கும்? அப்படியே டோர்னமெண்ட்ஸ் மேட்ச்லாம் வந்தாலுமே நான் போய் அதை கலந்துக்கிட்டாலுமே இந்த ஊருக்காரவங்க அதை ஏத்துப்பாங்களா? இல்ல அத்தை தான் அதை ஏத்துப்பாங்களா? எல்லாமே தலைகீழா மாறிடும். அது நல்லா இருக்காதுங்க. அதுக்கு தான் சொன்னேன், உங்க கையால என் கழுத்துல தாலி ஏறின நிமிஷத்துல இருந்து நான் உங்களுக்கானவளா மாறிட்டேன். நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நேரடியா உங்களால எனக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியல. இது என்னைக்கு புரிஞ்சு நாங்க 2 பேரும் எப்ப சேர்ந்து? சரி, நம்மளுக்கு கடுதாசி கொடுத்திருக்காக, கண்டிப்பா பதில் கடுதாசி எதிர்பார்ப்பாக. எழுதி கொடுத்துருவோம். இவ்வளவு நேரம் தான் இங்கே உட்காந்துருக்கிறது. தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. போய் ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம். இந்த வேம்பு பையன் எங்க போனான்னு தெரியல, ஆளை காணாமே. என்ன வீரா, வாக்கண்ணு. வீட்ல டீ போட்டு தர பொண்டாட்டி இல்ல, கடைக்கு வந்தாச்சேன்னு. என்னத்த பண்றது, நம்ம நிலைமை அப்படி ஆயி போச்சே. அப்படி ஒண்ணும் ஆகல, நீங்களே ஆக்கிக்கிட்டீங்க. நேத்து கூட கண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போனேன்னு அவங்க அம்மா புலம்புன்னு புலம்புது. யாரு? கண்ணிக்கினி அம்மாவா? பிறவு கட்டி கொடுத்த புள்ள என்னன்னு சொல்லாம கொள்ளாம 2 நாள் வந்து வீட்ல கிடந்தா பின்ன பெத்த அம்மா அழுவாம என்ன பண்ணும்? என்கிட்ட வந்து கேட்டுட்டு கிடந்துச்சுனே. உங்களை எல்லாம் நம்பித்தானே என் புள்ளைய கட்டி கொடுத்தேன். இப்படி அம்போன்னு விட்டுப்பிட்டீங்களே, என்ன பிரச்சனைன்னு கேட்ட சொல்ல மாட்டேங்குதான். அதுவே அவங்களுக்கு மன வருத்தமா இருக்குது. நான் வீட்டுக்கு போன்னு சொன்னேனே தவிர இதை யோசிக்கவே இல்லையே. ஆமா, அவங்க அம்மாவும் அப்பாவும் என்னன்னு தெரியாம குழம்பி போயிருப்பாங்கல்ல. ஏக்கண்ணு, அவங்க வீட்டுக்கு போனேன்னு சொன்னியே, கண்ணுக்கினியா ஒண்ணும் சொல்லலையா? சொல்லாம இருப்பாளா? உங்களுக்காக தான் ரொட்டி சுட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சுனே, கண்ணுக்கினி ஆள் மட்டும் தான் அங்க போயிருக்குது. ஆனா மனசு முழுக்க இங்க விட்டுட்டு தான் போயிருக்குது. தெரியுதுதா, எனக்கு அந்த பிள்ளை மேல கோபம்லாம் இல்ல. ஆனா எப்படியாவது அந்த பிள்ளை ஜெயிக்கணும்னு ஒரு ஆசையா இருக்குது. எப்படிப்பட்ட பொண்ணு எங்கெங்கயோ உலக புள்ளா சுத்திட்டு வந்திருக்குது. அந்த புள்ளைய போய் இந்த ஊருக்குள்ள ஒரு ஓரமா உட்கார வைக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்லத்தா. அதுதான் யோசிக்கிறேன். பிறகு கண்ணுக்கினி அப்பா ஒண்ணு சொல்லலையா? நான் போறப்ப அவங்க வீட்டுல இல்லன்னு, ஆனா இருந்திருந்தா அவங்களும் வருத்தப்பட்டிருப்பாங்க. பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல நிம்மதி இல்லாம பிள்ளை 2 நாள் வந்து வீட்டுல இருந்ததுன்னா பெத்தவங்க யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல. சரி, அப்ப நாளைக்கு போய் அவங்கள நேரா பார்த்து பேசிட்டு வரேன். பேசிட்டு வரீங்களா? அப்ப கூட கண்ணிக்கிறியாவ வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு சொல்ல தோணலையே. இருக்கட்டும் தா, நான் ஒருத்தர் போன் பண்ணுவாருன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் நம்ம ஆதித்யா சாரு எப்படியாவது கண்ணுக்கினி அவன் மேல முன்னேற்றணும்ன்ற நோக்கத்துலதான் அவங்களும் பேசிட்டு போனாங்க. நம்மளாலதான் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது. பண்றவங்களுக்காகவாது நம்ம இடம் கொடுக்கணும்ல. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப போய் கண்ணுக்கினியா கலந்துக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு வரட்டும், அப்புறம் பேசிக்கிடுவோம். சரிண்ணே, அப்ப கண்ணிக்கினியா ஜெயிக்கிறது ஒரு சந்தோஷம், நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்றது ஒரு சந்தோஷம். டபுள் சந்தோஷம். விட்டுருங்க, கொண்டாடிடுவோம். ஆமா கண்ணு. சரி, என்ன இங்க போயிட்டு இருக்கிற? சக்கரை தீந்து போச்சுனே, அதான் வாங்கலான்னு வந்தேன். ஏன், உன் வீட்டுக்காரர் என்ன பண்றாப்ல? அவரு வந்து வாங்க வேண்டியதானே? என்ன, நான் கேட்கவே மறந்துட்டேன். அவர் உங்களை தானே பார்க்க வந்தாரு. நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? என்னைய பார்க்க வரேன்னு சொன்னானா? இல்லையே, நான் அவனை பார்க்கவே இல்லையே. பார்க்கவே இல்லையா? என்ன, அவர் போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுனே. நான் முத்தா பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. உங்களை பார்க்க வரலனா பிறகு எங்க போயிருப்பாங்க? ஏய், இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நீ ஏன் கண்ணு இப்படி பயப்படுற? இல்லண்ணே, ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடன்னு வருது. இது வேற எங்கனே போயிருப்பாங்க?
எனக்கு தெரிஞ்சு அவங்க வெளியே போறாங்கனாலே உங்களை தான் பார்க்க வருவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்களே. அன்னைக்கு அல்லியோட அப்பாவை நெஞ்சில எட்டி உதைச்சாங்க, அதுல இருந்து எனக்கு அவங்க காணோம்னாலே மனசெல்லாம் படபடன்னு இருக்குதுண்ணே. இதா வேம்ப எவனாவது தொற்ற முடியுமா? இல்ல தொடத்தான் விட்டுருவேனா? பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான். நீ வீட்டுக்கு போ, நான் தேடி கூட்டியாரேன். இல்லண்ணே, வீட்டுல போய் என்னால நிம்மதியா உட்கார முடியாது, நானும் போய் தேடுறேண்ணே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மீட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு விஷயத்த அல்லியோட அப்பா சொல்லிவிட்டாங்க, அதுல கொஞ்சம் வருத்தமா வேற இருந்தாங்க. அதான் எங்களுக்கு குழந்தை பிறக்காத விஷயம். ஏட்டா அந்த கிறுக்கு பையன் சொல்றதுக்குலாம் வேம்ப அசைற ஆள் கிடையாது. அவன் வேற எங்கேயாவது போயிருப்பான்டா, இல்ல வேற யார் கூடயாவது பேசிக்கிட்டு இருப்பான். நான் பாத்துக்கிட்டேன், நீ வீட்டுக்கு போ. என்ன நீங்க தேடுங்க, நானும் போய் தேடுறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரிண்ணே, நான் போய் வரசா தேடுறேன். கேருத்தா, நீ அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டீனாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் தேடி கண்டுபிடிச்சினாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், சரியா? நீ அவனை தேட போறேன்னு எங்கேயாவது போயிடாதா, சீக்கிரம் வா. சரிங்கண்ணே, சரி நான் போய் பாக்குறேன். ம். யோ வீரா, மனசுனாயா நீ? எதுக்குல சொல்லாம கொள்ளாம எங்க வந்து உட்காந்துருக்கிறவன்? அம்மா அது இருக்கட்டும், நீ எதுக்கு இப்படி மூச்சு இறக்கிறதுக்கு ஓடியார? மூச்சு மோவரையில பேத்து விட்டுருவேன். அம்மா உன்னைய காணும் தயா வரச ஓடி வந்தேன், அதான் அப்படி மூச்சு வாங்குது. தானோட ஓடி வந்தியா? நான் தான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எங்கயா வெளியே போறேன்னு சொன்ன? முத்தண்ணனை பார்க்க போறேன்னு தானே சொன்னேன். கருவேப்பில ஒடிக்கலான்னு ராணி வீட்டுக்கு போனா அங்க முத்தண்ணே டீ கடையில நிக்குது. என்னடே அவங்க உங்களை பார்க்க தான் வந்தாங்க, நீங்க தனியா டீ கடையில நிக்கிறீங்கன்னு கேட்டா அவன் காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. மனசு அப்படியே பதறி போச்சு. அப்புறம் அங்க தேடி இங்க தேடி கடைசியில இங்க வந்து உட்காந்துருக்கிற. ஐயோ வீரா, அது ஒண்ணும் இல்ல, சும்மா இங்க உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். வேடிக்கை பார்க்கணும்னு தோணுச்சா? அவனை வெட்டி போட்டுவே உனிய. என்ன அப்படியே பதற விட்டுட்டீல, ஒரு நிமிஷம் உயிர் போயிருச்சு தெரியுமா? லூசு, அப்படியே எங்கேயாவது ஒன்னு விட்டுட்டு போயிட போறேன். என்னதுக்கு இப்படி தேடி இருக்கிறவ? யோ, இதுவே நான் சொல்லிட்டு இப்படி போயிருந்தா நீ இப்படிதான் மனசார உட்காந்துருப்பியா? என்னை தேடி இருக்க மாட்டேன். தேடி கண்டுபிடிச்சு கொன்னே போட்டிருப்பேன். அப்ப இப்போ உன்னை கொல்லணும். சரி அதோட அம்மா என்னத்துக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கிறவன்? சும்மாதான்ல. என்னத்துக்கு மூஞ்சி மோவரையெல்லாம் தூக்கிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வீரா, நல்லா தான் இருக்கிறேன். இங்க நல்லா சிரிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா தானே இருக்கிறேன். இப்படி இருந்தா தானே உனக்கு பிடிக்கும். உன் வாய் போய் சொல்லுதுன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது மாமா. வீரா, இங்க அந்த குமார் சொன்னதை நினைச்சுதான் அப்படி உட்காந்துருக்கிறியாக்கும்? இல்ல வீரா, இத்தனை நாள் இத பத்தி நான் பெருசா யோசிச்சது இல்ல. ஆனா நேத்து அந்த ஆளு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன 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 புரிஞ்சுது? நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் ஆஸ்பத்திரியில போய் செக்அப் பண்ணி பார்த்தோம். அதுல என்னைய செக் பண்ண டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிவிட்டாங்க. அந்த நிமிஷம் நீ என்ன சமாதானப்படுத்தின. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? இல்ல, என்னால ஓ வாழ்க்கையும் போய் நீயும் கஷ்டப்படுறீன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது வீரா. யாரு மாமா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, அவ்வளவுதான். நம்ம 2 பேருக்கும் இடையில யாருமே கிடையாது, புரிஞ்சுதா? என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ சொல்றப்ல, ஆனா அது எப்படிப்ல வாழ்க்கை நடைமுறைக்கு சாத்தியமாகும்? ஓ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் சொல்லல, இதுதான் உண்மை. ஏன் மாமா, குழந்தை பெத்துக்கிட்டாத இந்த உலகத்துல வாழணுமா இல்லனா வாழக்கூடாதா? நம்ம ஒண்ணு குழந்தை வேணான்னு நம்மளா முடிவெடுக்கலையே. நம்மளுக்கு அந்த வரத்தை கடவுள் கொடுக்கல, விட்டுடுவோம். நம்மளுக்குன்னு வாழ்க்கை இருக்கல மாமா. குழந்தை பெத்துக்கிட்டவங்க குழந்தைக்காக வாழுவாங்க, ஆனா நீயும் நானும் நம்மளுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குழந்தை இருந்தா சந்தோஷம்தான், இல்லனா அதுக்கு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? உனக்காக நானும் எனக்காக நீயும் வாழ வேண்டியதான். ஏ வீரா, அது உனக்கு கஷ்டமா இல்லையா? இல்ல, இந்த உலகத்திலே ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அம்மாங்கிற உறவு தான். ஆனா அந்த உறவை என்னால உனக்கு கொடுக்க முடியலையே வீரா, அது உனக்கு கஷ்டமா இல்லையா? மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு உறவு புருஷன் பொண்டாட்டி உறவு தான் மாமா. நீ யோசிச்சு பாரு, அந்த உறவு மட்டும் இல்லனா நீ சொன்னியே ரொம்ப புனிதமான உறவு அம்மாங்கிறது, அது கிடைச்சிருக்குமா? கிடைக்காதுல. அதுக்கு தான் சொல்றேன், முதல்ல சேர்ற உறவு தான் புருஷன் பொண்டாட்டி உறவு. அது சேர்ந்தா மட்டும்தான் அம்மாங்கிற உறவு கிடைக்கும். வீரா, இங்க வா. என்ன மாமா? எப்படி பிள, என்ன விஷயமா இருந்தாலும் நீ மட்டும் அதை சரியாவே எடுத்துக்கிற. எந்த விஷயத்திலுமே ஒரு கஷ்டம் வருத்தம் எதுவுமே உனக்கு இருக்காதா? மாமா, கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு என்ன நடக்க போகுது? அந்த கஷ்டம், அந்த துக்கம், அந்த வேதனை நம்மளையும் பாதிக்கிறது இல்லாம நம்மள சுத்தி உள்ளவங்களையும் பாதிக்கும்ல. கேர் மாமா, நான் ஒன்னும் போதி தர்மரும் கிடையாது, அந்த கடவுளும் கிடையாது. எல்லாத்தையுமே அசால்ட்டா எடுத்துக்கிறதுக்கு நானும் ஒரு மனுஷிதான். ஆனா என்ன, ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா அதை மாத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா
அத அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும். அதை விட்டுவிட்டு அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு நம்மளுக்கே கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்ணலான்னு தேவையா? நம்மளுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்தை மாத்திக்கிடணும் மாமா. ஏன் வீரா, மறுபடியும் அதை கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? வருத்தம் இல்லன்னு அப்படி என்னால பச்சையா சொல்லிட முடியாது மாமா. எனக்கும் வருத்தமெல்லாம் இருக்கு, நானும் மனசு தானே. ஆனா எல்லாத்துக்கும் மேல எனக்கு என் மாமான உசுரு. அதான் இந்த வருத்தம், இந்த துக்கம், இந்த கஷ்டம்லாம் எனக்கு பெருசாவே தெரியாது. என் கூட நீங்க இருந்தீங்கன்னா மட்டும் போதும் மாமா. வேற எதுவும் எனக்கு வேண்டாம். மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தாலே போதும் மாமா. அவங்களே எந்த கஷ்டத்தையும் நம்மளுக்கு வர விட மாட்டாங்க. அப்படிதான் எனக்கு நீங்க. உங்களுக்கும் நான் அப்படிதான்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? உண்மைதான். உண்மைதான மூஞ்சி உம்மனை வச்சுட்டு சொன்னா போதுமா? நல்லா சிரிச்சு எடுத்துட்டு சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஏய் சத்தியமாடி, உண்மைதான். உன்ன மாதிரிலாம் ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? அடடடடா பர்றா. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது வீரா. சொன்னாலும் நல்லா இருக்காது. என் மனசுக்கு தெரியும். அது போதும். வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தேன். எவனையும் மதிக்க மாட்டேன். தண்ணி நிறைய அடிப்பேன். ஏதேதோ பண்ணி சுத்திக்கிட்டு இருந்த என்னைய ஒரு மனுஷனா மாத்தி உட்கார வச்சிருக்கிற. அதுக்கே உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அதுல இது வேற. இதையும் நீ ஈஸியா சமாளிக்கிறல. அதுதான் வீரா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. மாமா போதும், சும்மா பாராட்டிக்கிட்டு நடிக்கிறீங்க தானே. சரி அதை விடுங்க. ஆமா உனக்கு சொல்ல மறந்துட்டேன். என்ன வீரா? இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். என் மாமா எப்படி இருக்கணும், இந்த வீரா உசுரோட இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். வேம்பு எப்போதும் கெத்தா திமிரா தெனாவட்டா இருக்கணும். என்னது என்ன எப்படி கூப்பிடுவீங்க? வீரா கெத்தா. வீரா. இப்படியே எப்போதும் இரு மாமா, பாத்துக்கலாம். சரி வீரா, நீ கூட இருக்கீல, அது போதும் எனக்கு. ஆமா இனிமே சொல்லணும்னு சொன்னியே, என்னது? இல்ல மாமா, வரும்போது அந்த சிலுப்பாவை பார்த்தேன். என்ன சொன்னா? என்ன என்ன அவ்வளவு ஆர்வம்? அடியே ஆர்வம் எல்லாம் இல்லடி. அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சுன்னு கேட்டேன், அவ்வளவுதான். நாளைக்கு ஃபாரின்ல இருந்து அவ புருஷன் வரானா, அத சொல்ல சொன்னுச்சு. ஏ வீரா, போய் தானே சொல்ற. அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லையா? ஏன்? எப்போதும் சிலுப்பாவோட புருஷன் ஊருக்கு வரும்போதெல்லாம் சிலுப்பா என்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுவா. இப்படி எல்லாம் திடீர்னு வந்து சொல்ல மாட்டா. இல்லையே, எங்கேயோ இடிக்குதே. சொல்றா சரி, அதே எப்போதும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்றா. அதுவா, அது வந்து வீரா வீரா அது வந்து வந்து அது ஒண்ணும் இல்ல வீரா. யோ இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? சும்மா என்ன வெறுப்பேத்தி பாக்கவா? எது? அந்த கல்பனா புருஷனை யாருன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா சும்மா என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக நீ எதுவோ நடிச்சிட்டு இருக்கற. கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா இந்த விளையாட்டு கூட நல்லா இருக்குது மாமா. நல்லா இருக்குதா? சரி, அப்ப நாளையில இருந்து போற வர எல்லா பொம்பளைங்களையும் நான் வம்பிழுப்பேனா? நீ வந்து என்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவியா? நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோமா? அப்படியே நான் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேனா? ஹே ஏண்டி, நீ தானே நல்லா இருக்குன்னு சொன்ன. நல்லா இருக்குன்னு சொன்னா போற வர பொம்பளைங்களை எல்லாம் வம்பிழுக்க சொன்னாங்களா? நல்லா இருக்குன்னு சொன்னீல. சரி வா மாமா, வீட்டுக்கு போவோம். இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி. இனிமே அதை இதனை கண்டதை யோசிச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் தனியா உட்காந்துருத கள்ள தலையில தூக்கி போட்டு கொண்டே விடுவேன். சரி சரி, இனிமே என் வீராவை விட்டுட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன், போதுமா? அந்த பயம் இருக்கணும். வா போலாம். ஐயா, நீங்க கேட்ட தாமரை செல்வி ஆத்தா ஊடு இதுதான். வீட்டுல இருக்கிறாங்களா? கூப்பிடுங்க. தாமரம்மா, தாமரம்மா. வந்துட்டேன். பொன்னுச்சாமி நீயா? ஆமா, இது யாரு? தாமரம்மா, இந்த வயலை விக்கிற விஷயமா உன்கிட்ட இதை பேசணும்னு சொன்னாங்க. அதான் ஊடு குட்டியாந்து காமிச்சேன். வயல விக்கிற விஷயமா தான் என் பேத்தி எல்லாத்தையும் பேசி பிடிச்சல. இதுக்கு மேல என்ன? இல்ல வயலை விக்கிறத பத்தி பேச வரல. இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை சென்ட் வய வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு எடுத்துட்டு போலான்னு தான் வந்தோம். கணக்கெடுப்பா? நான் எப்படி உங்களை நம்புறது? நீங்க பாட்டுக்கு என் விவரத்தெல்லாம் கேட்டுப்புட்டு என் வீட்டுல வந்து திருடி விட்டீங்கன்னா? ஏமா, நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசரு. நான் என்னத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்து திருட போறேன்? வர அவங்களதான் நம்ப முடியல. ஏழைங்க வயித்துல அடிக்கிறதே இவங்களுக்கு வேலையா போச்சே. ஆமா, நீங்க கவர்மெண்ட் ஆபீசர் நான் எப்படி நம்புறது? ஏமா, அதுக்குன்னு நெத்தியில எழுதி ஒட்டிக்கிட்டா வர முடியும்? நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னு படிக்க தெரியுமா? ஐடி கார்டு வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? படிக்க தெரியுமாவா? யோ, நான் அந்த காலத்தை SSLCயா? SSLCயா? ஏமா, அது SSLCமா?
ஐயோ ஏதோ ஒரு சி ஆனா படிச்சுக்கிறேன்ல. ஏம்மா நான் ஒன்னும் உங்க பேர்ல இருக்கிற சொத்தை என் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்க வரலமா. வீட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, வயல்ல எத்தனை ஏக்கரா இருக்குன்னு கேட்கதாம வந்தேன். அந்த கணக்கெடுப்புக்கும் நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் பாக்குறேன்றதுக்கும் என்னமா இருக்கு? சரி சரி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? வீட்ல எத்தனை பேர் இருக்கும்னு தெரியணும் அதானே? இப்ப இருக்கிறவங்க மட்டும் இல்லாம மொத்தம் அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லணும். சொல்றேன் எழுதிக்கிடுங்க. ஏ அப்பா, இம்மா பெரிய வீடு. மேடம் மேடம், குமார் வந்திருக்கிறேன். யோ இதுக்கே வந்து கத்துற? நீ வீட்டுக்குள்ள வரத நான் சிசிடிவி கேமரால பாத்துட்டேன். கேமரால பாத்தீங்களா? என்ன மேடம், நான் வர்றது போறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறீங்களா? என்னத்துக்கு? ஷோ யோ அது சிசிடிவி கேமராயா? என்னவோ அதெல்லாம் நமக்கு என்ன மேடம் தெரியும். அப்புறம் மேடம், என்னத்துக்கு நீ வர சொன்னீங்க? எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது, அதுக்காக தான் வர சொன்னேன். என்ன மேடம், என்ன விஷயம்? அந்த 3 பேரு கண்ணுக்கினியால், வேம்பு, பொன்னி, இந்த 3 பேரோட டீடைல்ஸ் எனக்கு வேணும். அதுங்கெல்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல மேடம். தூக்கி போட்டு மிதிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனா என்ன, அந்த கண்ணுக்கு நீ அல்புலதான் கராத்தே மாஸ்டர், அதுட்ட மட்டும் கொஞ்சம் அடி வாங்கிட்டு எல்லாரும் பின் வாங்கிட்டு இருக்காங்க. ரோடுன்னு கூட பாக்காது, ஆம்பளைங்க கூட பாக்காது, மிதிச்சு போட்டு போயிட்டே இருக்கும் மேடம். கண்ணுக்கினியால் எனக்கு செகண்டரி பர்சன் தான். எனக்கு வயலை விற்க போறது இப்போ பொன்னியும் அவங்க பாட்டியும் தான். ஆனா இதுக்கு பின்னாடி வேற என்னவோ இருக்கு. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, அதுவும் 15 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுக்கு இவ்ளோ டீடைல்ஸ் எப்படி தெரியும்? எனக்கு நல்ல ஒரு விஷயம் புரியுது. யாரோ ஒரு பெரிய ஆள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உதவி பண்றாங்கன்னா அப்ப அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரா தான் இருக்கும். அசிஸ்டன்ட் கமிஷனரா? ஆமா மேடம், அசிஸ்டன்ட் கமிஷனரு. அந்த ஆளு பேரு நல்ல பேராச்சு. ஆதித்யா அந்த பையன் தான் இந்த பொன்னிக்கு பழக்கம். வாட்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம் பொன்னிக்கு பழக்கமா? அட ஆமா மேடம், அந்த ஆளை வச்சுதான் என் புள்ள கல்யாணத்தை நிப்பாட்டி போட்டா. அந்த ஆளையும் தூக்கணும்னு நினைச்சேன், இந்த பொண்ணையும் தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே நான் நினைச்சது நடக்கவே இல்லை மேடம். ப்ளீஸ் மேடம், எப்படியாவது எனக்கு நடத்தி கொடுங்களேன். யோ இந்த விளையாடுறியா? நீ மோதுறது அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட. பத்தாததுக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த்துக்குன்னு அவங்க அப்பா டிஎஸ்பியா? ஒரு சாதாரண விஷயத்துக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹெல்ப் பண்றாரா? என்னால நம்ப முடியலையே. இல்ல நான் ப்ரூஃப் இல்லாம எதையும் நம்பக்கூடிய ஆள் கிடையாது. எனக்கு ப்ரூஃப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமே. அவங்க கிட்ட போனும் வேற இருக்காது, அதை வச்சு நம்பரை ட்ரேஸ் பண்ணலாம். மேடம், அந்த பிளேட் போன் இருக்குது, அந்த ஆதித்யா தான் வாங்கி கொடுத்தாப்ல. உண்மையாவா? உனக்கு அவ போன் நம்பர் தெரியுமா? எனக்கு தெரியாது மேடம். ஆனா என் புள்ள அள்ளி ஒரு தடவை அவன் நோட்டில் எழுதி வச்சிருந்தது பொன்னின்னு போட்டு. அப்பப்ப என் போன் எடுத்து அந்த பிள்ளைக்கு போட்டு பேசும். யோ நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இம்மீடியட்டா அவளோட போன் நம்பர் வேணும். சீக்கிரம் கொடு. இருங்க மேடம், என் மச்சான் வீட்ல தான் இருப்பான். அவனுக்கு போன் அடிச்சு அள்ளியோட புத்தகத்துல இருக்கிற பொன்னியோட நம்பரை கொடுக்க சொல்றேன். சீக்கிரம் இம்மீடியட்டா வேணும். 2 நிமிஷத்துல கொண்டாரு மேடம். அவ நம்பர் இப்ப கிடைக்கட்டும். அவ பின்னாடி யார் இருந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறான்னு 5 நிமிஷத்துல கண்டுபிடிக்கிறேன். என் பேரு தாமரை செல்வி, என் வீட்டுக்கார பேரு மதுரை வீரன். எனக்கு மொத்தமா 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு 1 பையன். 2 பொம்பளை பிள்ளைங்கள வெளியூர்ல கட்டி கொடுத்துட்டேன். ஏமாமா இருங்க, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லுங்க. ஒருத்தி பேரு விமலா, ஒருத்தி பேரு கமலா. அதுங்களுக்கு ஆளுக்கு 2 பிள்ளைங்க இருக்குங்க, வெளியூர்ல தான் இருக்குதுங்க. சரிம்மா. அப்புறம் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னீங்கல்ல? கேளுங்க, அவனை என் பையனை மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க. பையன்னு சொல்லக்கூடாதா? சரி, அப்ப உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் ஒரு புள்ள பிறந்திருக்கும்ல, அந்த புள்ளையோட பேரை சொல்லுங்க. ஷர்லி மேடம். மார்னிங்ல இருந்து சாருக்கு கால் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கேன், போகவே இல்ல. மேம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானும் ட்ரை பண்ணேன், சாருக்கு கால் போகவே இல்ல. சரி ஓகே, அவர் ஸ்டே பண்ணிருக்கிற ஹோட்டலுக்கு கால் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏமா பாக்காதீங்கம்மா, உங்க புள்ள பேரை சொல்லுங்க, எழுதிட்டு வரசா போணுமா, மணியாவது. மேடம், சார் ஸ்டே பண்ணிருக்கிற ஹோட்டலுக்கு கால் பண்ணிட்டேன், உங்களுக்கு கனெக்டும் பண்ணிட்டேன். நான் பேசிக்கிறேன். ஓகே மேடம். ஹலோ, லண்டன் ஐசிசி ஹோட்டல். எஸ், how can I help you? மே ஐ ஸ்பீக் டு மிஸ்டர்? என் மவன் பேரு ரத்னவேல் பாண்டியன். ரத்னவேல் பாண்டியன், he is my husband. Ratan Vel Pandian, he is my husband.